வேட்டுன்னு போட்டிருக்கீங்கல்ல, வேயன்னா என்ற என்னையா பொருள்? வேந்தர். வேந்தன் தானயா? வேந்தர் சரி. வேயன்னா என்ன பொருள்? வேணா வேடம். வேடம் வேடம். போடுறதாங்க. வேடம் ரைட்டு. வேனா என்ன பொருள்? வே ஓரெழுத்து ஒரு இதுக்கு மொழியில பொருள் கேக்குறீங்களா வேணா என்ன பொருள்னு? வேற வேற ஓரெழுத்து ஒரு முறையா இருக்கட்டும். வேனா என்ன பொருள் சொல்லிடவா? வேண்டாம். வேண்டாமா? இல்லையா? வேக்கு என்ன பொருள் அது ஓ, சொன்னங்க. வேணால வரீங்களா? சரி, வேணாலும் வேண்டாம்னு வரியா, ரைட்டு. வேயன்னா என்ன பொருள் இருக்குமா? இங்க பொருள் எல்லாருக்கும் மறைதல் என்று பொருள். ஓகே ஓகேங்க. அதனாலதான் வேடம் அந்த பேர் வருது. மறைஞ்சு நம்மளை மறைச்சு காட்டிக்கிறது தான் வேடம்னு பேர் மறைச்சிக்கிறது. வருது. வேயன்னாலும் எங்கெங்கெல்லாம் சொற்கள் இருக்கிறதோ அது அனைத்துமே மறைதலுக்கு பொருள் தான் வரும். இப்ப ஏப்பா வேட்டின்னு இந்த போடுறீங்க. வேதம்க்கு பேர் அதனாலதான் அது மாதிரி வச்சிருக்காங்களா? மறைன்றதுனால ஆமா, தான் வேதம். ஆமா, ஆமா. ஓஹோ. மறை. இப்ப வேட்டி, நம் மானத்தை மறைப்பதற்காக வைக்கக்கூடியது வேட்டி. ஓகே. இப்ப இந்த வேர் சொல்ல புடிச்சா நிறைய வார்த்தை எடுத்துடலாம். வேட்டை. வேட்டை. வேட்டு மறைந்திருந்து அடிக்கிறான். ம். வேப்ப மரம். இதுக்கு என்னங்கய்யா? அந்த வேப்ப மரத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குது? மருந்து. மருந்து கசப்பு பொருள். மறைஞ்சிருக்குது. கசப்பு. கசப்பு ஓ. பார்ப்பதற்கு பழம் போல தெரியும் வேப்ப ஓஹோ, மரம். கசப்பா மறைச்சு வச்சிருக்காது. ஓ, பாக்குறதுக்கு நல்லா கசப்பு மறைஞ்சு வச்சிருக்கு. பசுமையான மரமா இருந்துட்டு உள்ள வேதாளம். கசப்பு. வேதாளம், வேதாளம் அந்த வேதம். பேய் பிசாசு சொல்லுவாங்க, வேதாளம் முருங்க மரத்துல ஏற்றி சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல வரக்கூடியது. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு சொற்களை நீங்க சொன்னாலும் இந்த வேயண்ணா வந்துச்சுன்னா மறைதல் என்று சொல்வதை வரும், வேற வராது. ஏன் வேலுக்கு? வேல், அதுல கூர்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மறைந்திருக்கிறது. சரிங்க, சரிங்க. வேல். வேல் என்பது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளே மறைந்திருக்கிறது. அதனால வே அப்படின்னு. வேற சொல்லுங்க. வேர். வேர். அதாங்க வேல்னா இப்ப வந்து ஈட்டின்ற ஒரு ஆயுதம் வந்து அதுல மறைஞ்சு இருக்கறனால அது பேரு வேல்னு வச்சிருக்காங்க. வேல். வேல்னா இங்க அது வேர் ஆயுதம்ன்ற பாருங்க. பேர்ல வராது. ஆ. ஆமா. வேர் தான் அது, வேர். மறைஞ்சு வேர் அடியில மண்ணு நீங்க. கடியில மறைஞ்சு மண்ணு கடியில ஆப்பா மறைஞ்சிருக்கும். ஆப்பா, நீ வேயண்ணா போட்டீங்க எல்லாமே வந்துடும். வேற சொல்லுங்க பார்ப்போம். வேயண்ணா யோசிக்கணும், யோசிக்கிறதுக்கு வந்திருக்கணும். வேகம். வேகமயா? வேகம். வேகம். அந்த வேகம் இருக்குல்ல, ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கு பாரு. சக்தி ஒண்ணு மறைஞ்சிருக்குலங்க. வேகம், வேகமா போ ஓடுறேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆற்றல் மறைஞ்சிருக்குது, அதனால வேகம். ஏன் வேண்டுதல்? ஆமா, வேண்டுதல். உங்க மனசுல என்ன இருக்குது மறையுதுல, உங்க மனசுல என்ன இருக்குது அப்படியே வேண்டுறீங்களே, மறைஞ்சுதானே வேட்கை. வேண்டுறீங்க. வேட்கை. 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 எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் வேட்கையா இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று வேட்கையாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அதுல ஒரு விருப்பம் ஒன்று மறைந்திருக்கிறது. வேழம். வேளம். வேளம். யானை. 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 பெரிய உருவமானது வெளிப்பட்டு இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று மறைந்திருக்கிறது. வேய். வேய். வேய் என்றால் புல்லாங்குழல். அந்த வேய் என்ற புல்லாங்குழல் இசை என்றானது மறைந்திருக்கிறது. ம். ம், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ வேவு வேணா. தமிழ் சொல்லாங்கய்யா. வேவு தமிழ் சொல்லாங்கய்யா. வேவு. வேவுவா? ஆமா ஐயா, தமிழ் சொல்லுதான். மறைஞ்சு பாக்குறான், மறைஞ்சிருந்து பாக்குறான்னு அர்த்தம். மறைஞ்சு பாக்குறான். வேவு தமிழ் சொல். வேவு, வேவுதல். அது மாதிரி வேகுதல். ஐயா. வேகுதல், உள்ள மனசுக்குள்ள வேகுது, ஏதோ ஒரு வேகுது. இந்த அரிசியில அரிசி உல வேகுது. எந்த சொற்களை எப்படி எடுத்து ஐயா போனாலும். வேலி வேலி. வேலி. பாதுகாப்பு உள்ள மறைஞ்சிருக்குதுல. உள்ள பயிர் தோட்டம் மறைஞ்சிருக்கு. அது உள்ள வராம இருக்கிறது, ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது. வேலி ஐயா என்று மறைச்சு. வேங்கை. வேங்கை. ஆமா, மறைந்திருந்து தாக்குதுல. ஐயா இது எங்காவது நம்மளா, தாக்குது. இது நாமளா உருவாக்கிக்கிறோமா? எப்படி நீங்க சொல்றத பார்த்தா நாமளா அந்த பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாமா, நாமளா பொருள் புரிந்து புரிந்து கொள்வதற்காகத்தான் என்று சொல்லக்கூடிய மறைதல் என்று சொல்ல வருது. நீங்க எப்படி சுத்தி எங்கே இல்ல சுத்தி அது வந்து போனாலும். அது வந்து ஒரு பண்பு மாதிரிங்க. இப்ப நம்ம புலியை பார்த்தா அது புலி நம்ம உருவகப்படுத்தி புலின்னு சொல்லலாம். ஆனா ஏன் ஆமா, வேங்கைன்னு அவங்க சொல்றாங்கன்னா அது பதுங்கிருந்து தாக்குற அந்த பண்பை குறிக்கிறதுக்காக தான் வேன்ற பண்பை வார்த்தை குறிக்குது எடுக்கிறாங்க. வேயன்னாங்க. அதாவது நீங்க நீங்க பொதுவா சொன்னா வேயன்னா, புலின்னு சொல்லிடலாம். அவ்வளவு வேயன்னா என்று எந்த சொற்கள் வருகிறதோ அந்த சொற்களுக்குள் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது என்று. இப்ப இப்ப விரைந்து சென்றான்னு சொல்ல நம்ம. ஆனா வேகமா சென்றான்னு ஏன் சொல்றோம்னா அது மறைஞ்சு அவன் உள்ள இருக்க அந்த ஆற்றலை மறைச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றோம். விரைந்து சொல்லலாம்னு சொல்றதுக்கு பதிலா அது ஒரே வார்த்தையில சொல்லும் போது ஒரு செய்யுளுக்காக வேண்டி அது மாதிரி மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மறை ஆமா. முதல்ல வேணா மறை அதை வச்சு நம்ம நிறைய பொருளை எடுத்துக்கலாம். இன்னொரு சொல்லிடுவா. வேந்து. வேந்தன் சொல்றீங்கல்ல, ம். இது என்ன பொருள்? வேந்தன் என்ன பொருள்? வேந்தன்னா முதல்ல என்ன பொருள்? வேன். வேந்துனா என்ன பொருள்? தலையை வேந்துனா என்ன?
தலைவன் அரசன், ஐயா, அரசன் தலைவன். வலிமையா, வலிமை. வேந்து அப்படின்னாலே வலிமைங்கிற பொருள் தான். அதே மாதிரி மைந்தன் சொல்லுவாங்க. மைந்தன், மைந்தன் என்பது வலிமைங்கிற பொருளை குறிக்கும். வேந்து அப்படிங்கிறது வலிமைங்கிற பொருளை குறிக்கும். ஆற்றல், சக்திங்கிற பொருளை குறிக்கும். சுத்தி எங்க வந்தாலும் வே என்ன அப்படிங்கிறது மறைந்திருந்து அப்படிங்கிற பொருள். வேடன், வேடவன், வேட்டுவன், இதெல்லாம் என்ன மறைதல் அப்படிங்கிற பொருள வரக்கூடிய